அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா? தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள். இவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுடைய பொதுவான பண்பு, பொதுவான குணங்கள், இவர்களுடைய வாழ்க்கை, குழந்தை பருவம், கல்வி, திருமணம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தை கொண்டவர்களாக இருக்கின்றனர். நவகிரகங்களிலே அதீதமான செல்வ செழிப்பையும் ஆடம்பர வாழ்க்கையும் வசதி வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர்தான் சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனையை சந்தித்தாலும் அவற்றை மிக எளிதாக நீக்கி செல்வ செழிப்பும் சௌகரியத்தையும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய தனித்திறமை பெற்றவர்களாக இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக தங்கள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்களால் சொத்துக்களை நயவஞ்சகமாக ஏமாற்றி இழக்க நேரிட்டாலும் அதற்கு மனமுடையாமல் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாகவும், இழந்த சொத்துக்களை தன் உழைப்பாலேயே அதைவிட பல மடங்கு சம்பாதிக்க முடியும் என்ற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர். எனவே பூர்வீக சொத்துக்கள், மற்றவர்களின் சொத்துக்களின் மீது ஆசை கொள்ளாத நபர்களாக இருப்பது இவர்களுக்கு மிக சிறந்த பக்கபலமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் எந்த செயலை செய்தாலும் அதை லாபம் நிறைந்தவையாக மாறுகிறது. இது மட்டுமல்லாது முற்றிலுமாக நேர்மையான வழியில் செல்வ செழிப்பை உருவாக்கக்கூடிய மென்மையான குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அதிரடியாக அனைத்து விதமான செயல்களையும் செய்யாமல், யாருடைய மனதும் புண்படாமல், அனைவருக்கும் எளிகுவாக நடந்து கொள்வது மட்டுமல்லாது அனைவரையும் நேசிக்கக்கூடிய, காதல் வயப்படக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய ஒரு சிறந்த குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள். அவர்களின் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறவர் புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள். எனவேதான் கல்வியிலும் தொழிலிலும் மிக சிறந்த வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். திடீர் அதிரடியான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இவர்களுடைய வாழ்வின் குழந்தை பருவத்திலிருந்தே பெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். இந்த கிரகணங்கள் மற்றும் இந்த கிரகத்தின் அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது சில சிரமங்கள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் செவ்வாய், குரு சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் இந்த தருணத்தில் வாழ்வில் சுக்கிர திசையோ அல்லது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் தசையோ புக்திகளோ நடைபெறும் போது மிக சிறந்த அளவுல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அவர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் பொறுமையாக யோசித்து செயல்படக்கூடிய நபர்களாகவும், அதிகம் பேசாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அதிகம் பேசாமல் காரியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள். திருப்தியான மனநிலை அனைத்து விஷயங்களிலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை இவர்களுடைய செயல்பாடு இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. முன்கோபம் வெகுவளவில் வெளிப்படாத ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். தன்னை போலவே மற்றவருடைய மனநிலையிலும் இருந்து ஒரு விஷயத்தின் பிரச்சனையின் தன்மையையும் ஆழத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய மென்மையான குணம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இவர்களை தங்களுடைய வாழ்க்கை துணையாக அடையும் போது மிக பெரிய அளவுல வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நிச்சயமாக கிடைக்கிறது. அதே சமயம் எதிர்பாலினத்தவரிடம் மீது அதீத ஈர்ப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஏனென்றால் காதல் மற்றும் அன்பு செலுத்துவதில் நவரசத்தையும் கொட்டக்கூடிய சிறப்பான உணர்ச்சி மிகுந்தவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் தான். இவர்களுடைய மனம் மின்னல் வேகத்தில் செயல்பட்டாலும் மற்றவர்களின் மீது செலுத்தக்கூடிய அன்பு என்பது கடலில் இட்ட நங்கூரம் போல் மிக ஆழமானதாக இருக்கும். இவர் மீது அன்பு வைத்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய துரோகம் செய்தாலும் அவரை மன்னிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருக்கின்றனர். காதல் தோல்வியால் சில நேரம் மனம் துவண்டாலும் கூட அதிலிருந்து மீண்டு வந்து தங்களுடைய புதிய காதலை வெளிக்கொணரக்கூடிய சிறந்த ஆற்றல் பெற்றவர்களாக நிச்சயமாக இருக்கின்றனர். பொதுவாக பல்வேறு வகையான உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் உள்ளனர். மனரீதியாக பல ஆண்டுகளாக துன்பம் அனுபவித்தாலும் கூட மற்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது என்ற குறிக்கோளுடன் இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் தான். சில நேரத்தில் பொய்யுரைத்தாலும் அந்த பொய்யின் காரணமாக நன்மை விளையும் என்றால் நிச்சயமாக அதை செய்ய தயங்க மாட்டார்கள்.
இவர்களுக்கு ஓவியம், இசை போன்றவற்றில் மிக அதிக ஆர்வம் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் பொது வாழ்விலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இவர்களுடைய படைப்புகளுக்கு தேசிய அளவில் விருதுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். பொதுவாகவே பொது வாழ்விலும் கலைத்துறையிலும் சேர்த்து பயணிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இரண்டு துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்லாது சௌகரியமான வீடு, சௌகரியமான சூழ்நிலை என அனைத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களும் வலிமை நிறைந்தவர்களுமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றனர். குழந்தை பருவத்தில் தனக்கு விருப்பமில்லாத விஷயங்களை மற்றவர்கள் திணித்தாலும் அதை விரும்பாத நபர்களாக, அதற்கு எதிர்ப்பு காட்டக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். குழந்தை பருவத்திலேயே தன்னுடைய விருப்பத்தை தைரியமாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றனர். சில நேரங்களில் குழந்தை பருவத்தில் முதிர்ந்த மனநிலை கொண்டது போல் உங்களுடைய செயல்பாடு மிக விசித்திரமாக பார்ப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இவர்கள் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில், கண்ணை பறிக்கக்கூடிய வகையில் ஆடைகளை உடுத்துவதில் சற்று கூடுதலாகவே ஆர்வம் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். வகுப்பறையில் விரும்பியபடி தனக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கி கொள்வதில் தனித்திறந்தவர்களாக இருப்பார்கள். புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் கல்வியிலும் சிறந்த ஞானத்தை பெற்றவர்களாகவும், கல்வித்துறையில மிக பெரிய அளவில் ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு நிரம்பி இருக்கிறது. இதில் குறிப்பாக எந்த செயலை செய்தாலும் அவர்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து எதிர்காலத்தில் எப்பேற்பட்ட விளைவை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் 18 வயதிலிருந்து 60 வயது வரைக்குமே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உறுதியுடன் தன்னுடைய செயல்பாட்டை பொறுமையாக முன் யோசனையுடன் நடத்தி செல்பவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துபவர்களாக நிச்சயமாக இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இதிலும் ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களை சீண்டாத வரைக்கும் எந்த வகையிலும் பிரச்சனை இல்லைங்க. அன்பை அதிகமாக கொட்டுவார்கள். ஆனால் இவர்களை தேவையில்லாமல் சீண்டிவிட்டால் நிச்சயமாக அவர்களுடன் சில தேவையில்லாத மோதல்களை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சிறந்த மகளாகவும், சிறந்த மனைவியாகவும், தாயாகவும், மென்மையான குணத்துடன் செயல்படக்கூடிய அற்புதமான பெண்மணிகளாக நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்கார பெண்மணிகள் இருப்பார்கள். தொழில், வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது கொடிகட்டி பறப்பதற்கான வாய்ப்பும், நேர்மையான முறையில் அனைத்தையும் அணுகுவதற்கான யோகம் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது. எனவேதான் இவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் அச்சப்பட மாட்டார்கள். அது மட்டுமல்லாது தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் மிக பெரிய அளவில் அவர்களை பழி வாங்க மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவரை சந்திக்க கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். எனவேதான் ரிஷபராசிக்காரர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கையுடன் பழக வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது.